கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான இறையுறவுகளே, கடந்த ஞாயிற்றுக்கிழமை வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகம், இயேசு ஒரு ஆயனாக இருக்கின்றார், மந்தைகளை சரியான வழிநடத்துகின்றவராக இருக்கின்றார். ஆயனுக்கும் மந்தைக்கும் இடையிலே ஒரு உறவாடுதல் தொடர்பாடுதல் இருக்க வேண்டும் என்று நாங்கள் சிந்தித்தோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு சொல்லுகின்றார், நான் ஒரு திராட்சை மரமாக இருக்கின்றேன், நீங்கள் அதனுடைய கொடிகளாக இருக்கின்றீர்கள் என்று சொல்லி. நீங்கள் எங்கேயாவது இந்த திராட்சை தோட்டத்தை பார்த்திருப்பீர்கள் என்று சொன்னால், திராட்சை தோட்டத்திலே 2 மரங்களுக்கு இடையிலே நிறைய இடைவெளி விட்டிருப்பார்கள். ஒரு மரம் இதிலே என்று சொன்னால் மற்ற மரம் நிறைய தூரத்திலே தான் வைத்திருப்பார்கள். எதற்காக அப்படி வைப்பார்கள் என்று சொன்னால், இந்த திராட்சை தோட்டத்தில் திராட்சை மரமானது நிலத்திலிருந்து வளர்ச்சி அடைந்து மேலே வந்த பின்னர் கொடியாக படர்வதற்கு ஒரு பந்தல் போடுவார்கள். அந்த பந்தலிலே அந்த கொடி வளர்கின்ற பொழுது அது மிகவும் நீண்ட தூரமாக வளர்ந்து செல்லுகின்றது. எனவே மரத்தினுடைய அடி இங்கே இருக்கும் என்று சொன்னால் மரத்தினுடைய நுடி மிகவும் நீண்ட தூரத்திலே இருக்கும். ஆனால் இந்த மரத்தை விட்டு இந்த கிளையானது மிகவும் நீண்ட தூரத்திலே வெளியிலே தள்ளி இருந்தாலும் அது கனி தருகின்ற திராட்சை பழத்தை தருகின்ற மரமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அது மரத்தோடு இணைந்ததாக இருக்கின்றது. இன்றைக்கு எங்களுடைய நாளிலே நாங்கள் எல்லாருமே இந்த கையிலே கேன்ஃபோன் வச்சிருக்கிற ஆக்களாக இருக்கிறோம் இல்லையா? கேன்ஃபோனுக்கு அந்த டேட்டாவென்று சொல்லி ஒரு காசு போடுவோம். ஒருவேளை டேட்டா இல்லைன்னு சொன்னால் வைஃபையிலே எங்களோட மொபைல் ஃபோனை நாங்கள் கனெக்ட் பண்ணி வைத்திருப்போம். முந்தியெல்லாம் யாருடைய புதியவர்களுடைய வீட்டுக்கு போனால் நாங்கள் என்ன கேட்போம்? வயது முதிர்ந்தவர்கள் எங்கே இருக்கின்றார்கள், அம்மம்மா அங்கே இருக்கிறா, அப்பப்பா அங்கே இருக்கின்றா என்று தான் கேட்பார்கள். இப்பொழுதெல்லாம் யாருடைய புதிய வீட்டுக்கு போனாலும் நாங்கள் முதலாவதாக கேட்கின்ற கேள்வி என்னென்னு சொன்னால், உங்களுடைய வைஃபையினுடைய பாஸ்வேர்டு என்ன? என்னென்னு சொன்னால், நாங்கள் அந்த வைஃபையினுடைய பாஸ்வேர்டு என்று சொன்னால் அந்த மொபைல் ஃபோனும் அந்த இன்டர்நெட் கனெக்ஷனும் ஒன்றாக இருக்கின்ற பொழுது தான் அந்த மொபைல் ஃபோனுடைய பலன் இருக்கும். இந்த திராட்சை மரம் எல்லாம் அந்த காலத்தில் இயேசுவினுடைய காலத்தில் இருக்கிற மக்களுக்கு விளங்கக்கூடிய ஓமையாக இருந்தது. ஆனால் இந்த நாட்களிலே மக்களுக்கு திராட்சை மரம் என்று சொன்னால் என்ன, திராட்சை கொடி என்று சொன்னால் என்பதை விட இந்த வைஃபையும் மொபைலும் எப்படி கனெக்ட் பண்ணப்பட்டிருக்குதோ அதே போல கிறிஸ்தவர்களாகிய நாங்களும் இறைவனோடு இணைந்தவர்களாக இருக்கின்றோம். யோசிச்சு பாருங்க, இந்த மொபைல் ஃபோன் இந்த வைஃபை எவ்வளவு தூரமாக இருந்தாலும் அது இணைக்கப்பட்டிருக்கின்ற சொன்னால், சரியாக இணைக்கப்பட்டிருக்கின்ற சொன்னால் உங்களுடைய மொபைலினுடைய தேவையை நீங்கள் பூர்த்தி செய்யலாம். ஒருவேளை அந்த இணைப்பு துண்டிக்கப்படுகின்றதுன்னு சொன்னால் அந்த மொபைல் ஃபோனினுடைய பலனை நீங்கள் எதுவுமே பெற முடியாது, உங்களுடைய தேவையான கோள்களை நீங்கள் எடுக்க முடியாது, எதுவுமே பயன்படுத்த முடியாது. எனவே ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், எல்லாரும் மொபைல் ஃபோனை போல இருக்க சொல்லவில்லை, மாறாக இயேசுவோடு இணைந்தவர்களாக நாங்கள் எல்லோரும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஏனென்று சொன்னால் இந்த திராட்சை தோட்டத்திலே திராட்சை மரத்திலே 2 விதமாக இந்த வேலை செய்கின்றவர்கள் அந்த திராட்சை தோட்டத்தை அந்த திராட்சை மரத்தை வெட்டுவார்கள். ஒன்று ஒருவேளை அந்த திராட்சை மரம் மிகவும் பழுதடைந்த மரம் என்று சொன்னால் துண்டித்து தரித்து அதை நெருப்பிலே போடுவார்கள். இன்னும் ஒரு விதமான வெட்டுதல் என்னென்னு சொன்னால் அந்த திராட்சை மரத்தினுடைய நுனி பகுதியை நறுக்கி விடுவார்கள். அதாவது அந்த தேயிலை தோட்டத்திலே அந்த தேயிலையினுடைய நுனிகளை பிடுங்கு எடுப்பதை போல திராட்சை தோட்டத்திலும் ஒரு நுனி பகுதியை நறுக்கி விடுவார்கள். என்னென்னு சொன்னால் அப்படியாக செய்கின்ற பொழுதுதான் அந்த திராட்சை தோட்டத்திலே திராட்சை மரம் அதிகப்படியாக வளர்ச்சி அடைந்து நிறைய பலனை தருவதை போல இருக்குது. எனவே கிறிஸ்து சொல்லுகின்றார், நான் மரமாக இருக்கின்றேன், நீங்கள் எனது கிளைகளாக இருக்கின்றீர்கள். இந்த கிளையும் மரமும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது நிச்சயமாக நீங்கள் பலன் தருகின்றவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லி. ஒருவேளை நாங்கள் சிந்திக்க முடியும், நாங்கள் எப்படி இந்த திராட்சை மரத்திலே நாங்கள் இணைக்கப்படவில்லை என்று சொன்னால் அதிலிருந்து எந்த பலனையும் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. வெட்டப்பட்ட கிளைகளிலிருந்து நாங்கள் எந்தவித பழத்தினையோ எந்த விதத்திலையும் அந்த பிரயோசனம் இல்லாத மரமாக இருக்கின்றது. அது தீயிலே போடப்படுகின்ற கிளைகளாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு எங்களை பார்த்து கேட்கின்றார், நீங்கள் எப்படியான மனிதர்களாக கிறிஸ்தவர்களாக வாழுகின்றீர்கள்?
இயேசுவோடு இணைந்தவர்களாக, இயேசுவினுடைய வாழ்க்கையிலே ஒரு ஒன்றரை கலந்தவர்களாக, ஒரு உறவு நிலையை ஏற்படுத்தியவர்களாக நீங்கள் வாழுகின்றீர்களா? இல்லை என்று சொன்னால் எனக்கு கிறிஸ்துவே வேண்டாம், கிறிஸ்துவுக்குள்ளே நான் இணைய தேவையில்லை, எனக்கு விரும்பியபடி இந்த உலகத்துக்கு ஏற்றபடி நான் வாழ்ந்தாலே போதும் என்கின்றவர்களாக நாங்கள் வாழுகின்றோமா என்று சொல்லி சிந்திக்க நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ என்னோடு இணைந்திருக்கின்ற பொழுது நீ பலன் தருகின்றவனாக இருக்கின்றாய். ஒரு நாளும் திராட்சை மரத்திலே கொடுக்கின்ற கனியை ஒரு பொழுதும் திராட்சை மரம் சாப்பிடுவதில்லை, மாறாக மற்றவர்கள் தான் அதை பறித்து அதனுடைய பலனை பெறுகின்றனர். அதே போல தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் இயேசுவுக்குள்ளே இணைந்தவர்களாக இருக்கின்ற பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான நன்மைத்தனங்கள் ஏற்படுகின்றது, ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றது. ஆண்டவர் சொல்லுகின்றார், உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு நன்மைத்தனமும், உனது வாழ்க்கையின் மூலமாக நீ பெறுகின்ற எல்லா பலன்களும் உனக்காக மட்டுமானது அல்ல, மாறாக இது மற்றவர்களோடு பகிரப்படுகின்ற பொழுதுதான் அங்கே உனது மகிமை பெருமைப்படுகின்றது சொல்கின்றார். அதாவது நாங்கள் இயேசுவோடு இணைந்திருக்கிறோம் என்று சொன்னால், இயேசுவினுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெறுகின்றோம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படுகின்றது, எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் நிறைந்ததாக மாறுகின்றது. அதே போல இன்னும் ஒரு விடயம், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற நல்ல விடயங்கள், நல்ல பண்புகள் இயேசுவோடு இணைந்திருப்பதனால் நாங்கள் நல்லவர்களாக வாழுகின்றோம். மற்றவர்களை அன்பு செய்கின்றதாக இருக்கலாம், மற்றவர்களை மன்னிப்பதாக இருக்கலாம், மற்றவருடைய தேவையை அறிந்து உதவி செய்கின்றதாக இருக்கலாம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பெறுகின்ற பலன்களாக, கனிகளாக இருக்கின்றது. அந்த கனிகளும் பலன்களும் மற்றவர்களோடு பகிரப்படுகின்ற பொழுது, மற்றவர்களுக்கு கொடையாக கொடுக்கின்ற பொழுதுதான் கிறிஸ்தவ வாழ்வினுடைய அர்த்தம் காணப்படுகின்றது. என்ற இரண்டாவது வாசகத்தில் சொல்லப்படுகின்றது, நீங்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும், நன்மை செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய வாய்களிலாலே மட்டும் சொன்னால் பத்தாது. சில பேர் அந்த வாயால் வடை சுடுவாங்க, நாங்கள் அப்படி செய்கிறோம் இப்படி செய்கிறோம்னு சொல்லி சும்மா ஆக்களுக்கு சொல்லுவதே தவிர அவருடைய வாழ்க்கையிலே அது நடைபெறுகின்றதுன்னு சொன்னால் அது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ வார்த்தைகளினாலே ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக வாழுகின்றாய் என்று சொல்லுவதை விட உனது வாழ்க்கையினாலே அது செய்து காட்டுவாய் என்று சொன்னால் அதுதான் உண்மையான கிறிஸ்தவனுக்குரிய அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கின்றது. இன்றைய முதலாவது வாசகத்திலே சவுல் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பல துன்பங்களை, பலர்களை கொலை செய்கின்றார். எங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் பரவி வருகின்றார்களோ அந்த நேரத்திலே அந்த இடத்திலே ஒரு படை வீரனாக, போர் வீரனாக அவர்களை துன்புறுத்துகின்றவனாக இருக்கின்றான். ஆனால் சவுலடிகளார் இயேசுவினுடைய அன்பை உணர்ந்தவராக, மனம் மாறியவராக, இயேசுவிலே இணைந்தவராக, ஒரு மரத்தோடு இணைந்த கிளை போல் அவருடைய வாழ்க்கை மாறுகின்ற பொழுது என்ன செய்கின்றார்னு சொன்னால், நான் இயேசுவினுடைய வார்த்தைகளை மற்றவனுக்கு சொல்ல அழைக்கப்பட்டவன் என்று சொல்லி இறை வார்த்தையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக வெளியே செல்லுகின்றார். இன்றைய முதலாவது வாசகத்திலே மக்கள் பவுலை ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றார்கள். நீ எனது சகோதரனை கொலை செய்தாய், கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினாய், நீ எங்களுக்கு வந்து இயேசுவை பற்றி சொல்லுவதா என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள தயாரில்லாதவர்களாக இருக்கிறார். அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலும் பல தடவைகள் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால் பாவிகளாக இருக்கின்றோம், தவறுகள் செய்கின்றோம். மற்றவர்கள் எங்களை பார்த்து ஏன் இவர்கள் இப்படியான வாழ்க்கை வாழுகின்றார்கள் என்று சொல்லி கேள்வி கேட்கின்ற மிக கொடூரமான வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் நாங்கள் ஆண்டவரை இணைந்தவராக மாறுகின்ற பொழுது, ஆண்டவரை எங்களுக்குள்ளே வாழ்க்கையில் இணைந்தவராக ஒரு உறவினை கட்டியெழுப்புகின்றவர்களாக எங்களுடைய வாழ்க்கை மாறுபடுகின்ற பொழுது அங்கே நாங்கள் சவுல் பவுலாக மாறியதைப் போல எங்களுடைய வாழ்க்கையும் முழுமையாக மாற்றம் பெறும் என்று சொல்லி இன்றைய முதலாவது வாசகத்தில் சொல்லப்படும். எனவே ஆண்டவர் இயேசு எங்கள் எல்லாரையும் ஒன்றாக அழைக்கின்றார். நாங்கள் இயேசுவோடு இணைந்திருப்பதைப் போல, அதே போல கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமையுடையவர்களாக வாழ வேண்டும். அதாவது இந்த ஆலயத்திலே நாங்கள் ஒரு பங்கினுடைய சமுதாயமாக இருக்கின்றவர்கள் எப்படியாக இயேசுவோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோமோ அதே போல நாங்கள் எங்களுக்குள்ளே ஒற்றுமையானவர்களாக வாழ வேண்டும். அதாவது மரம் கிளைகளோடு இணைக்கப்பட்டிருக்கின்றது போல இந்த கிளைகள் இன்னும் ஒரு கிளைகளோடு இணைக்கப்பட்டதாக இருக்கின்ற பொழுது அது பலன் தருகின்றதாக இருக்கின்றது. ஒரு மரமாக இருந்தாலும் பல கிளைகள் பறந்து வளர்ந்து இருக்கின்ற பொழுது எல்லா கிளைகளிலும் பலன்கள் கிடைக்கின்றது போல நாங்களும் ஒற்றுமையாக இருக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையிலேயே பல தடவைகளிலே ஒற்றுமையாக வாழ்வது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் நாங்கள் யோசிக்கின்றோம், நான் சொல்லுவது தான் சரி, நான் செய்வதுதான் சரி, மற்றவர்கள் சொல்லுவது பிழை என்று சொல்லி நாங்கள் செய்கின்ற பொழுது அங்கே மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமை காணப்படுகின்றது.
நாங்கள் இயேசுவோடு இணைந்திருந்தாலும் இயேசுவுக்கு ஏற்றவர்களாக வாழ்ந்தாலும் எங்களுடைய உறவுகளோடு இணைக்கப்படாமல் எங்களோடு வாழ்கின்றவர்களோடு ஒற்றுமை இல்லாமல் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அர்த்தமில்லாத கிறிஸ்தவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே யோசிச்சு பார்ப்போம், எந்தெந்த நேரத்திலே நான் இறைவனோடு இணைப்பில்லாதவனாக வாழுகின்றேன், அதே போல எந்தெந்த சந்தர்ப்பத்திலே நான் எங்களோடு வாழ்கின்றவர்களோடு ஒற்றுமை இல்லாதவனாக வாழ்கின்றேன் என்று சொல்லி. எனவே ஆண்டவர் அழைக்கின்றார், நீ என்னோடு இணைந்திருப்பதை போல நீங்கள் உங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தவர்களாக ஒற்றுமையாக வாழுகின்ற பொழுது உங்களுடைய பலன்கள் நிறைவாக இருக்கும். அந்த பலன்கள் மூலம் நிறைய பேர் பலனை எதிர்பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும் என்று சொல்லுகின்றனர். எனவே ஆண்டவருடைய வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையாக்க இறைவனுக்கு பிரமாணிக்க முடியவர்களாக வாழ இறைவரும் வேண்டி தொடர்ச்சியாக திருப்பலியிலே மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கையினை அறிக்கையிடுவோம்.